Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேனை எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ ஹோம் ரெமெடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா 2 ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு நம்ம டேனை ரிமூவ் பண்ணலாம். நம்ம வந்து வெயில் அதிகமா போகிறதுனாலயும் டேன் ஏற்படும். பட் நம்ம ஹவுஸ் வைஃப்ஸா இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்லயே இருக்கோம். பட் ஸ்டில் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கின் டேன் ஆகுது, எப்படி நம்ம ஸ்கின் டல் ஆகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னை கேர் எடுத்துக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் எப்போதுமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து அந்த ஹீட்லேயே வேலை செய்கிறதுனாலையும் டேன் வந்து ஏற்படும். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து டெய்லியுமே ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின் எப்போதுமே க்ளோயிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்கின்னை வந்து எப்படி டேனை ரிமூவ் பண்ணுறது அண்ட் எப்போதுமே எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு 3 இன்க்ரீடியண்ட் மட்டும் இருந்தால் போதும் இந்த சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பச்சை பால், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறமா தயிர். இந்த 3 இன்க்ரீடியண்ட் வச்சு எப்படி கருமையை போக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பால் பார்த்திங்கன்னா பச்சை பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ்க்கு மட்டும் போடுறேன் அப்படிங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம இதே பேக்கை கை கால்களுக்கு கூட போடலாம், பின்கழுத்து எல்லா பகுதிக்கும் போடலாம். ஸோ இப்போது நான் ஃபேஸ்க்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை ப்ளைன் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் வந்துட்டு எல்லா ஷாப்ஸ்லையும் கிடைக்குது. காட்டன் பால்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கையிலேயே கூட டேப் பண்ணிக்கலாம். இப்போ காட்டன் பால் இருந்தது அப்படின்னா நல்லா பாலில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸில் கேப் விடாமல் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் காதில், கழுத்தில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக ஏன் பால் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேச்சுரலாகவே ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கிளென்சர். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் போடுற ஃபேஸ் பேக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணாமல் எவ்ரிடே நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து தனியாக மட்டும் செஞ்சால் கூட போதும். டெய்லி மார்னிங் அல்லது நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பாலில் காட்டன் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா டெய்லியுமே ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அப்படி நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அந்த ஏஜிங் சைன்ஸ் எல்லாமே இல்லாமல் ரெடியூஸ் பண்ணிடும். ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆகிறதுக்கும் லைட்டான காமிக்கிறதுக்கும் இந்த பால் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்பர்ன்ஸ், அதுக்கப்புறம் சன்னால் டேமேஜ் ஆனது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்படியே ஸ்கின் ரேடியண்ட்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்த அந்த டல்னஸ் வந்துட்டு போயிடுச்சு. உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம இந்த ஃபேஸில் கஸ்தூரி மஞ்சள் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்தளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபேஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம தயிரும் கஸ்தூரி மஞ்சளும் எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாத்தையும் டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கரும்புள்ளிகளை எல்லாம் நீக்கிறதுக்கும், அந்த ஸ்கின்னில் டல்னஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோன் எல்லாத்துக்கும் வந்து ஈவனாக இருக்கிறது இல்லை. இப்போது ஒரு சில இடத்துல நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல டார்க்காக இருக்கும். ஸோ ஈவன் டோன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதில் மஞ்சள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக காட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சன் டேன்னால் நம்ம ஸ்கின் எவ்வளோ டேமேஜ் ஆகிருந்தாலும் அதெல்லாம் வந்து போக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோ கொடுக்குது, பார்த்திங்கனாலே தெரியும்.
இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் கூட நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த தயிரும் கஸ்தூரி மஞ்சளும் போடும்போது ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த பேக் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி நைட் டைம் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட் டைம் இந்த ஃபேஸ் பேக் போட்டு தேர்ட் ஸ்டெப்பாக இன்னொன்று பண்ணுங்கள். நம்ம வீட்டில் கத்தாழை எல்லோரும் வச்சுருப்போம். அப்படி இருக்குது அப்படிங்கும்போது எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கத்தாழையை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நம்ம மார்னிங் எடுத்து வாஷ் பண்ணோம்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஸ்கின்னில் கிடைக்கும். அந்த கரும்புள்ளிகள் எல்லாம் சீக்கிரமாக மறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.